ஆச்சரியமான கர்த்தராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இரவு பகலும் வேதத்தை வாஞ்சியோடு வாசியுங்கள். விசுவாச ஆவி உங்கள் மேல் இறங்கி வரும். எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் முழங்கால நின்று இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி ஜெபியுங்கள். ஆவியானுடைய புது பலன் வரும், புது பதிலும் வரும். 2 தீமோத்தேயு 1:12 பரிசுத்த பவுல் தன் விசுவாச சாட்சியை உங்களுக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக இங்கே நமக்கு அவர் போதிக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் அழைத்த போது யூதர்கள் எதிர்த்தார்கள். சிங்க குகைகளை தள்ளினார்கள், சிறுத்தை குகைகளை தள்ளினார்கள், சிறைகளை தள்ளினார்கள், அடித்தார்கள், நாடு கடத்தினார்கள், கிறிஸ்துவை போதிக்காதே என்று சொல்லி. அவர் கப்பல் பயணங்களிலே செல்லும்போது அவரை பாம்பு கடித்தது, விஷப்பாம்பே கடித்து விட்டது. இவை எல்லாவற்றிலும் தேவன் அவரை தப்புவித்தார். எதிரிகள் தான் வெட்கப்பட்டு நிர்மலமாய் விட்டார்கள். இந்த ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனை அழிக்க பல அதிகாரிகள், பல நூற்றுக்கணக்கான இராணுவர்கள் கங்கணம் கட்டிவிட்டு திட்டமிட்டார்கள். ஆனால் அவர் ஒருவர் மாத்திரம் தப்பிக்கப்பட்டார். எல்லாரும் நிர்மூலமானார்கள். அவர் கையிலே கவிய விஷமுள்ள பாம்பே செத்தது. ஆனால் அவர் உயிரோடு இருந்தார். இதைத்தான் அவர் எழுதுகிறார். என் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நான் அர்ப்பணித்து விட்டேன். என்னை நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? முதல்ல விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தராகிய இயேசு யார் என்பதை தெரிந்து கொள்வதுதான் வேத சத்தியம். பரிசுத்தவான்களுடைய சரித்திரங்கள், அப்போஸ்தலர் சரித்திரங்கள், ஜெப வாழ்க்கை, அப்போது கர்த்தர் யார் என்று உங்களுக்கு தெரியும். பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். நான் அவரிடத்தில் என்னை அர்ப்பணித்ததை கடைசி வரைக்கும் என்னை அவர் காக்க வல்லவர். எத்தனை சிங்க குகையில, புலி குகையில, கரடி குகையில என்னை தள்ளலாம், எத்தனை முறை என்னை கட்டி வைத்து அடிக்கலாம், கல்லால் எறியலாம், எத்தனை பாம்புகள் என்னை கடிக்க வரலாம், நான் அஞ்சேன் என்றால் என் கர்த்தர் என்னை எல்லா நாளும் தப்புவித்து கொண்டே வருகிறார். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட முரட்டு விசுவாசம் உள்ள விசுவாச ஊழியர்கள், விசுவாச ஊழியக்காரிகள், விசுவாச கணவன், விசுவாச மனைவி, விசுவாசம் உள்ள சபைகள், விசுவாசம் உள்ள பிள்ளைகள் இன்றைய சமுதாயத்துக்கு தேவை. வருமானமே அல்லேலூயா என்று சொன்னதை 20 முறை சொல்லிக்கொண்டு, ஆமேன் அல்லேலூயா என்று கத்திக்கொண்டு, சும்மா கைத்தட்டி கொண்டு, சும்மா உணர்ச்சி வசப்பட்டு அங்கே இங்கே குதித்து கொண்டு, உருண்டு பரண்டு கொண்டு இன்னும் பழைய வாழ்க்கையில் போவவர்கள்லாம் என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் எழும்பி பிரகாசித்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாட்களில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? நீ விசுவாசிக்கிற தேவன் யார் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவர் சர்வ சிருஷ்டிகர், உன்னை விட்டு விலகாதவர், என்னுடைய மீட்புக்காக தன் உயிரே கொடுத்தவர், இயேசுவின் பெயரில் எதை ஜெபித்தாலும் அவர் செய்கிறவர், எல்லா அதிகாரம் தருகிற தேவன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இத்தனை சகல அதிகாரம் கொண்ட கர்த்தர் என்னை தேடி வந்தீரே, சர்வ சிருஷ்டியின் தேவன், எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, என் அக்கிரமங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, சாவை சாகடித்து உயிரோடு எழுந்தவரே, நித்தியத்திற்கும் உயிருள்ள ராஜாவாய் இருப்பவரே, உம்மிடத்தில் எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் தப்புவித்து எங்கள் வழியாக மகிமைப்பட நீர் வல்லவராய் இருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் இறுதி வரைக்கும் என்னை காக்க வல்லவர் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, இந்த காலத்தில் ஒவ்வொரு போதகர்களும், ஒவ்வொரு பிரசங்கிமார்களும், ஒவ்வொரு கணவனும் மனைவியும், பிள்ளைகளும், குடும்பங்களும், பெரியோர்களும், எத்தனை நோய், எத்தனை பலயன்கள் வந்தாலும் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தில் ஜெயிக்கும்படி அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.